ஹாய், உன் ஞானம்பாட்டி பேசுகிறேன். எங்கள் ஊரில் ரொம்ப நெருங்கின சொந்தம். அவங்க வீட்டுக்கு ஒரு சாவு வந்துச்சு. அது சாவு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே அவளுக்கு 5 பிள்ளைகள், அதாவது 2 பொம்பளை பிள்ளையும் 3 பையனும். பாசம்னா பாசம், அப்படி ஒரு பாசம், அவ்வளோ பாசமாக இருப்பாவ. எந்த வீட்டுக்கு விசேஷம் வந்தாலும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வந்துடுவாவ. அம்மா அம்மா அம்மான்னா மேலே தான் தோலை போட்டுட்டு 2 பேரும் கிடப்பாளோ பொம்பளை பிள்ளைகள். பசங்களும் அம்மான்னா அப்படி ஒரு பாசம், வேறு வார்த்தை பேச மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சு. அவங்க ஒத்தையில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க வீட்டுக்கெலாம் போவாங்க. இந்த மகா வீட்டுக்கு 10 நாள் போனால் இன்னொரு மகா வீட்டுக்கு 10 நாள், பையன் வீட்டுக்கு இப்படி சுற்றி சுற்றி தான் வருவாங்க. இந்த பொண்ணு பைசா கொடுத்துச்சின்னா அந்த பொண்ணுக்கு செலவுக்கு இல்லைன்னா அங்கே கொடுக்குறது, அங்கே கொடுத்தா அங்கே கொடுக்குறது, இப்படி மாற்றி மாற்றி அந்த அம்மா கையில் எண்ணி துட்டு சேர்த்து வைக்கல. எல்லாம் பிள்ளைகள்ட்டு வீட்டிலே தான் கிடந்துச்சு. கடைசியில் அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்துட்டு. கேன்சர் வந்தால் ஆள் உடம்பு நல்லா உருக்கிட்டும் இருந்தாலும் அதையும் வச்சுக்கிட்டு அது வயசான உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போகும். 10 நாளைக்கு போய் அங்கே 10 நாள் இங்கே 10 நாள். என் பேத்தி மாதிரிலாம் கண்டுக்குள்ளேயே நிற்கிறாவ அப்படின்பாவ. அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டாவ. ஒரு நாளைக்கு 10 நேரம் ஃபோன் போடுவாவ. அம்மா அம்மா அம்மான்னு அப்படி இருந்தவ. கடைசியில் அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் இறந்த உடனே பிள்ளைகள் பூராவருமே உங்கள் ஊருக்கு வந்தாப்புல தான் இறந்துட்டு. ஊரில் மூத்த மகன் இறந்து போயிட்டான். அது மனைவி இருந்துச்சு. அந்த அம்மா தான் பார்த்துச்சு போல். ஒரு 10 நாள் போல் தான் அது படுக்கையில் கிடந்திருக்கு. உடனே இறந்துட்டு. கேன்சர்னு இறந்துட்டு எல்லாருமே மக்கமாரு பசங்க எல்லோரும் வந்துட்டாங்க. வந்தால் பொட்டை பிள்ளைகள் 2ம் அப்படியே மயக்கத்தில் தான் கிடந்தாளுவேன். அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரே மயக்கத்தில் தான். அதில் தலையை தூக்கி நெஞ்சோடு சாத்தி வைக்கிறதுக்கு 2 ஆள் அப்படி சாத்தி வச்சு ஒரே அழுவை இங்கே போடாமல் கிடந்தவ. நானும் என் தம்பியும் தான் போயிருந்தோம். சாவு வீட்டுக்கு என் வீட்டுக்கார் வரல. போய் சாவு நாங்கள் போகும்போது பெட்டிலாம் கூட்டி கொண்டு எடுத்து வச்சாச்சு. அந்த அம்மாவை குளிப்பாட்டி கொண்டு வந்து உள்ளே வச்சாவ. உள்ளே வச்சதுதான் 2 பேரும் இலையும் குலையுமா நின்னாளுவ. அப்பா தாங்க முடியல. அந்த அளவுக்கு கிடந்து அலறாளுவ. எல்லோரும் வர்றவங்க போகிறோம், பிள்ளைன்னு கிடந்தாலே செத்து போயிட்டாளே அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க பூரா ஒப்பாதிக்காங்க. பிள்ளையே தானே பிள்ளைன்னு தானே கிடந்தா, ஐயோ பிள்ளைகளை விட்டுட்டு இப்போ போகிறாளே எப்படி கிடப்பா அப்படி இப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாவ. எல்லோரும் அழ ஆரம்பித்தாவ. சொந்த பந்தம் எல்லாம் கூடி நிற்கு எல்லோரும் நின்று அழுகுறாவ. ரொம்ப ரொம்ப பண்ணாங்க. உடனே இவ்வளவு பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆள், அந்த ஒரு ஆள், அவ்வளோ ஒரு நெறி மூலமாக நின்னாவ. கடைசியில் எல்லோரும் சொந்தக்காரர் யாரோ வரவன்னாவ. அதுக்கப்புறம் அவன் சொந்தக்காரர் வந்தார். பெரிய மாலை, பெட்டிக்கு மிச்சமாக இருந்துச்சு மாலை. அவ்வளோ பெரிய மாலை கெட்ட சொல்லி கொண்டு வந்தாரா என்னென்னு தெரியல. அவ்வளோ பெரிய மாலை வாங்கிட்டு வந்துருந்தார். பெட்டியில் தூக்கி போட்டால் அந்த மாலை ஜமக்க தான் 2 பேர் வேணும். அந்த மாதிரி மாலை எல்லாம் வாங்கி கொண்டு போட்டு மாலை ஏகப்பட்ட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வந்திருந்தா கடைசியில் வந்தவங்க போகிறாரும் பிரச்சனை. என் பிள்ளை எல்லாம் கிடப்பான்னா எப்பா அப்படி இருந்தாவ. கடைசியில் தூக்குற நேரம் வந்துச்சு. பெட்டிக்குள்ளே கொண்டு வச்சு எல்லோரும் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு 2 மவா, அந்த 2 பையன், 3 பையன். அதாவது எப்படின்னா அந்த பையன் வந்து இந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் மூத்தவன் செத்தான். அதுக்கு முன்னாடி அங்கே ஊரில் தான் இருந்தான். செத்துட்டு கடைசியில் இந்த அம்மா செத்து போச்சா. உடனே 3 பேரும் சுற்றி நின்னாங்க. 3 பேரும் ஆம்பளை பையன் நின்னாவ, பொம்பளை பிள்ளைன்னு நின்று எம்மான்னா மூஞ்சி தடவுறது என்ன வைக்கிறது என்ன அப்படி இருந்தவ. எங்களுக்கே அந்த அம்மா இறந்தது கூட பேரம்பேத்தி எல்லாம் கண்டாச்சு. இனி வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போ நோய்வாய்ப்பட்டு இன்னும் கிடந்தாலும் அது சங்கடம் தான், அதை விட போகிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நாங்கள் மனசை தேத்திக்கிட்டானோ. இவ்வளோ 2 பேரும் அழுவையை பார்த்தோன்னே எங்களால் அழாமல் இருக்க முடியல. எவ்வளோ வசமாக இருந்திருக்கா அப்படி எவ்வளோ வசமாக இருந்தாலுமே நம்ம பார்த்தோங்கனால இருந்தாலும் இன்னும் தாயை விட்டு பெரிய மனசு இல்லாமல் இப்படி கிடந்த பிள்ளைகள் 2ம் தவங்குதே அப்படின்னு நினச்சி ரொம்ப இது பண்ணிட்டான். கடைசியில் தூக்கி வச்சு பெட்டி தூக்க போச்சில் ஒரு ஆள் பொம்பளையால் வந்தாங்க. வந்துருந்துட்டு அது பிறகு பாட்டியாக இருந்துச்சு. ஒப்பாரிச்சு அழுது. இப்போ ஒப்பாரி கிடையாது, அப்போ ஒப்பாரி வச்சு சொல்லி அழுதவ. பேரன் பேத்தி மயிர்மா கூட எல்லாம் சொன்னவ. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் அம்மா நீங்கள் எப்படி இருக்க போறியே உங்கள் அம்மா இல்லாமல் அப்படின்னு அழுதவ. உடனே இவளும் பெரியம்மா அப்படின்னு விழுந்து அழுது செத்த நேரம் தான் ஆச்சு. எல்லாருமே பெட்டி தூக்க போகிறாவ அப்படின்னு சொல்லி பொம்பளை இருக்க போகிறோம் கொஞ்சம் பின்னாடி நம்பிட்டோம்.
நவுண்டாம் பித்த பிள்ளைகள் மட்டும் பக்கத்தில் நிற்காவ நிற்கும். செத்து தான் நவுண்டு இருக்கோம். 2 ஆள் தாண்டி தான் நாங்கள் எல்லோரும் நிற்கும். நான் நிற்கும், என் தம்பி நிற்கான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு என் மைனி பார்த்து அழுகுறான். ஏன்னா எங்களுக்கு அவன் வந்து ரொம்ப சொந்தம்னா பார்த்துக்கிடுங்களேன். எனக்கு வந்து சம்மந்தி தம்பி பொண்டாட்டி தான், வேறு யாரும் இல்லை. தம்பி பொண்டாட்டி தான் அப்படி அழுகுறான். உடனே மைனி பார்த்து தான் அவன் அழுகுறான். சார் மைனிக்கு இவ்வளோ பாசம் மனசுக்குள்ளே இருந்துச்சா, நம்மகிட்டலாம் அப்படி பாசமாக இருக்கின்றக்காவளோ அப்படின்னு சொல்லி அழுதுட்டு நின்னோம். செத்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா காலை சட்டக்குன்னு முறிச்சாங்க பாருங்க. அந்த அம்மா கால் வந்து நெஞ்சில் விழுது. அந்த அளவுக்கு துண்டாக முறிச்சிட்டான். சுக்கா மகன் மூத்தவன் சுக்கா முறிச்சிட்டான். வலது காலும் இடது கையையும் முறிச்சிட்டான். அப்பா பார்க்க முடியாத அல்ல நின்று. அட கடவுளே, பாசம் பூரா வெறும் வேஷந்தானாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு எங்களுக்கே. மனசே எனக்கெல்லாம் உண்மையிலே என் பிள்ளைகளெல்லாம் நினச்சோன்னே எனக்கு திக்குன்னு ஆயிட்டு. கடவுளே, நமக்கெல்லாம் என்ன நிலைமையோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொடூரமாக முறித்து அப்படியே நெஞ்சில் வந்து கால் விழுந்துட்டுனா பாருங்கள் எவ்வளோ துண்டாக முறிச்சிருப்பாங்க. அப்படி தோல் மாதிரி தூக்கி நேரக்கு படுத்திட்டான், காலை போட்டான். கண்ணீர் விடாத ஜனம் கண்ணீர் விட்டுட்டு கடைசியில் வாங்கிட்டு வந்திருக்கான் ஒரு பையன் 1/2 கிலோ இருக்கும் கடுவு. ஏன்னா அம்மா செத்துட்டா இதில் வந்து அவ்வளோ தூக்கிட்டு போயிடுவான். அம்மா தூக்கிட்டு போயிடுவாளாம். ஏன்னா அவ்வளோ பாசமாக இருந்தாலும் தாய் இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் தாய் இருக்க மாட்டாளாம். அதனால் சவக்குழிக்கும் கொண்டு போயிடுவாள் நம்ம அம்மா. அதெல்லாம் காலையும் கையும் முறிச்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி வலது காலையும் இடது கையவும் முறித்து உள்ளே போட்டுட்டு கடுகு 1/2 கிலோ கடுகு இருக்கும், கல்ற தொட்டை வரைக்கும் தூத்திருக்காங்க. இது தாய் பிள்ளைங்க மேலே வச்சது தான் பாசமா, இல்லை பிள்ளைங்க தாய் மேலே வச்சுருந்தது பாசமா? எது வேஷம் எது பாசம் எனக்கு புரியல. பெற்றவளுக்கு செத்துட்டாங்கிறதுக்காக அவன் நம்ம அம்மா இல்லைன்னு போயிடாது. நம்ம அம்மா மனசில் எப்பவும் இருக்கணும். கடைசியில் அவளை நல்லா இருந்த பொம்பளை செத்து போனா, இருந்தால் நோய் போய்பட்டால் செத்தா. உங்கள் மேலே வச்ச பாசத்துக்கு இது ஒரு பெரிய தண்டனையா? அவள் கையையும் காலையும் முறித்து அனுப்பணுமா? இதெல்லாம் என்ன மக்களே, இப்படிலாம் நடக்கு உலகத்தில். பிள்ளைங்க மேலே வைக்கிற பாசமெல்லாம் வேஸ்ட்டு மக்களே. ஜாக்கிரதையாக இருங்க.